பொதுவாக சினிமா ஹீரோயின்களுக்கு கல்யாணமானாலே மார்க்கெட் போயிடும். குழந்தை பிறந்துட்டா கேட்கவே வேணாம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வேஷம், அக்கா வேஷம் இதுக்கு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் திருமதி சௌகார்ஜானி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு ஹீரோயின் சான்ஸே கிடச்சிது. அப்படி அறிமுகமாகி கிட்டத்தட்ட 75 வருடங்கள் 75 இயர்ஸ் வந்து ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சாதனை. ஒரு கட்டத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையில் எந்திரிச்சு இந்த ஒர்க்கிங் உமன்லாம் இருப்பாங்க இல்லையா, காலையில் எந்திரிச்சு சமையல் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு தேவையெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஷூட்டிங் போயிட்டுருந்தாங்க. ஷூட்டிங் போயிட்டால் பெரிய ஸ்டார், அதாவது எப்படின்னா சிவாஜி, எம்ஜிஆர், என்டிஆர் அந்த மாதிரியான பெரிய நடிகர்களுக்கெல்லாம் ஹீரோயின் நடிக்கிறாங்க. அவ்வளோ புகழில் இருக்கிறாங்க. அங்கே போனால் பெரிய ஸ்டார், அப்படியே வீட்டுக்கு வந்தால் பக்காவான ஹவுஸ் ஒய்ஃபு. ஃபேமிலி, சினிமா இது ரெண்டையும் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போனதுனால பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் பெரிய ஒரு ஒரு கௌரவம் அவங்களுக்கு அந்த ஃபீல்டு இருந்த எல்லாருக்குமே அவங்க மேலே இருந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் சொல்லிட்டு பல மொழிகளில் நடித்தவர். ஹீரோயின், வில்லி, காமெடி, குணச்சித்திரம் சொல்லி எல்லா வேஷத்தையும் வந்து அவ்வளோ அழகாக செய்யக்கூடியவர். அவங்க பொதுவாக அவங்கள பற்றி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து சமையலில் வந்து அவங்களை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க. ஆங்கிலம் வந்து அவங்க பெருசாக படித்தது இப்போ பள்ளிக்கூடம்லாம் பெருசாக போனது கிடையாது. ஆனால் வந்து ஆங்கிலம், இங்கிலீஷ் வந்து அவங்கள மாதிரி கிறிஸ்டல் கிளியராக பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது, அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பத்மஸ்ரீ மாதிரியான மிக உயர்ந்த விருதுகளை வாங்கியவர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க இறக்கும் போது 94 வயசு. 17 வயசில் முதல் குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய தலைமுறையில் 5 தலைமுறை குழந்தைகளை பார்த்தவர் அவர் மட்டும்தான். எவ்வளோ பெரிய கொடுப்பனை, எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வாங்கி அந்த மாதிரி வந்து 5 தலைமுறைகளை கண்ணால் கண்டுட்டு போயிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய சாதனை. எவ்வளவோ அவங்க வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் பிற்பாடெல்லாம் நிறைய பிரச்சனைகள், சோதனைகள் இருந்தால் கூட அதை அத்தனையையும் வீழ்த்தி வென்று சாதனை பெண்மணியாக வாழ்ந்து இன்றைக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ஓம் சாந்தி.